ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மீனா மயில்கிட்ட, அக்கா செக்கப்புக்கு நீங்கள் தனியாக போக போகிறீங்க, கூட யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மீனா பேசுகிற, தனியாக தான் போகணும், என் கூட யார் வர போகிறாங்க, அம்மாவுமே வீட்டில் வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யாரையும் கூப்பிட்றதுக்கு நான் தயாராக இல்லை, நான் தனியாக போய்க்குவேன் மீனா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட மீனா இருந்துட்டு, அக்கா நான் வரேங்க்கா அவங்க கூட, நான் வேணா வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மீனா, நீ உன் வேலையை பாரு, நான் பத்திரமா போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ கோமதி இதை எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. மீனா கிட்ட, ஏன் மீனா, மயில் கூட யாருமே செக்கப்புக்கு போகிறதில்லையே என்ன, போகிறதில்ல அத்தை, மயிலாக்கா மட்டும் தான் தனியாக போக போகிறாங்களாம் அப்படி சொல்லிட்டு. இதை கேட்டதுமே நம்ம கோமதிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்டு வாரிசை மயில் சுமந்துக்கிட்டு இருக்கா, அப்படி இருக்கிறப்போ அவ கூட யாராவது நம்மள ஒருத்தர் போகணும்ல, பேசாமல் நம்ம அவ கூட போகலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆமாம் மீனா, எந்த ஹாஸ்பிட்டலில் செக்கப் போகிறா மயில் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பேருமே சொல்கிறாங்க. ஸோ கோமதி இருந்துட்டு நினைக்கிறாங்க, மயில் கூட நம்ம அன்றைக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மீனாவோ, எதுக்காக அத்தை அதெல்லாம் கேட்குறீங்க, சும்மா தான் மீனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன் எந்த ஹாஸ்பிட்டல் போய் செக்கப்புக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கோமதி வந்து சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு சைடு இங்கே டாக்டர் வந்து எங்கள் முத்துவேல்கிட்ட, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் இப்போதைக்கு க்யூர் ஆகிட்டீங்க, ஆனால் அந்த கேன்சர் அப்படிங்கிறது மிக கொடூரமான நோய், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 4th ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு சர்ஜரியுமே முடிஞ்சிருக்கு, அதெல்லாம் எனக்கு ஓகே தான், புரியுது, ஆனால் இது இன்னுமே அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்குமே நீங்கள் இந்த விஷயத்த சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுமே உங்களுக்கு ஆறுதலாக உறுதுணையாக இருப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் கண்டிப்பாக இதை வச்சுருக்க கூடவே கூடாது, ஏன்னா நீங்கள் நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்க வேண்டியதாக வரும், அது மட்டும் இல்லாமல் 15 நாளைக்கு ஒரு டைம் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அந்த இன்ஜெக்ஷனை போட்டால் அந்த வலியை வந்து உங்களால் கண்டிப்பாக தாங்கிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு மரண வலியை கொடுக்கும், ஒரு மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டு கூட ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அந்த ஊசியோட பவர் அப்படி, அந்த கொடிய நோயை எப்படியாவது அழிக்கணுன்றதுக்காக மிகப்பெரிய பவரான இன்ஜெக்ஷன் தான் போடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்கள் சொந்தக்காரவங்க உங்கள் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே உங்களுக்கு உறுதுணையாக நின்றாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் டேப்லெட் சாப்பிட்றதும் மறைஞ்சு இருக்கிறது எனக்கு சுத்தமாக சரின்னு படலை சார், கூடிய சீக்கிரமே நீங்கள் வீட்டில் இது எல்லா விஷயத்தையும் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி சொல்லிட்டு. உடனே முத்துவேல் இருந்துட்டு, கண்டிப்பாக அதை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் டாக்டர், ஏன்னா எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்ற விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா எல்லாருமே ரொம்ப நொறுங்கி போயிடுவாங்க, எனக்காக ஒவ்வொருத்தருமா ஒவ்வொரு மூலையில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியாது, அதை என்னால் தாங்கிக்கவும் முடியாது சார், அதுக்கு பதிலாக இந்த நோயோட கூட நான் போராடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டாக்டர் இருந்துட்டு, நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தை மேலே பாசம் வச்சுருந்தா அவங்கள நேசிச்சா இந்த அளவுக்கு யோசிப்பீங்க, நீங்கள் அவங்க மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் உடம்பு முடியலன்ற ஒரு சுச்சுவேஷன் வரப்போ என்ன பண்ண முடியும், நீங்கள் சொல்கிறது தான், அதாவது கேன்சர் இருக்கிற விஷயத்த கூடிய சீக்கிரமே வீட்டில் சொல்ல பாருங்கள், அவ்வளோதான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்கிறாங்க. அதே சமயம் நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்து டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம கதிர் வராங்க. கதிர் வந்ததுமே, என்ன மாமா எப்படி இருக்குது உங்களுக்கு, டாக்டர் இப்போ மாமாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, அவர் ரெடியாக அதாவது க்யூர் ஆகிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை அதான் அந்த கேன்சர் விஷயமா நான் அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கேன், வீட்டில் அந்த விஷயத்த சொல்லியுமே சொல்லியிருக்கேன், நீங்கள் வீட்டில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது, அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் லெவல் அந்த கொடிய கேன்சரை வந்து அதோட தாக்கத்தை கம்மியாக்கணும், அதை வந்து ஒரேடியாக துரத்தி அடிக்கணும் உங்கள் வாழ்க்கையை விட்டு அப்படின்னா அதுக்கு உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், சீக்கிரமாகவே உங்கள் வீட்டில் சொல்ல பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்டையுமே அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ கதிருமே இங்கே நம்ம ராஜியோட அப்பா கையை பிடிச்சி, இங்கே பாருங்கள் மாமா, டாக்டர் சொல்கிறதுமே எனக்கு கரெக்டுன்னு தான் படுது, வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா எல்லாருமே உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க மாமா, அது மட்டும் இல்லாமல் இந்த கொடிய நோயிலிருந்து நீங்கள் திரும்ப மீண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு மன நிம்மதி நிறைய தேவைப்படுது,
வீட்டுக்கு தெரியாமல் நீங்கள் டேப்லெட் சாப்பிட்றதும் செக்கப் போகிறதும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மூலமாகவே உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாங்க. நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இருப்பா கதிர், நம்ம பொறுமையாக கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். இப்போதைக்கு எதுவும் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டான சமயத்தில் அப்போ தான் வெளியே அதாவது நம்ம முத்துவேலுக்கு ஜூஸ் எடுத்துக்கிட்டு நம்ம ராஜி வந்து வராங்க. ஸோ ராஜி வந்ததுமே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதே சமயம் அவங்க முகத்தில் ஏதோ ஒரு பயம் பதட்டம் தெரியுது. ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க நம்ம ராஜி. வந்ததுமே அப்பா இந்தாங்கப்பா ஜூஸ், உங்களுக்கு பிடிச்ச லெமன் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இருக்கட்டும் வைம்மா, நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம கதிரோட முகம் அப்படியே வேர்த்து கொட்டுது. ஏன்னா நம்ம மாமாவும் நம்மளும் பேசிக்கிட்டு இருந்ததை ராஜி கேட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா ராஜியும் நம்ம கதிரும் ஒன்றா தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கால் வருது அப்படின்றதுனால வெளியே நின்று பேசிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க ராஜி. ஸோ அதனால தான் இங்கே நம்ம கதிருக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. ஏன் கதிர், ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்க, முகமெல்லாம் ஏன் வேர்த்து கொட்டிருக்கு, நம்ம ஏசி ரூமில் தானே இருக்கோம் இப்போது அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி, என்னவோ தெரியல, முகமெல்லாம் வேக்குது, நான் முகம் கழுவிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து ராஜிக்கிட்டேருந்து தப்பிக்கணும், அதாவது அவங்க நம்மளை எதுவும் கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. ராஜுக்கு சின்னதாக டவுட் வருது, கதிர் ஏதோ ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட மறைக்கிறான், அதனால தான் இப்படி அவன் முகமெல்லாம் வேர்த்து கொட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட முகமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா என்னப்பா கதிர் முகம் சரியில்லை, உங்களோட முகமும் ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சுப்பா உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் டாக்டர் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆக சொல்லிட்டாங்க அப்படி சொல்லுவோம். அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம ராஜி. அப்பா உங்களுக்கு ஏதாவது வலி இருக்கா, உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தால் சொல்லுங்கப்பா, நம்ம டாக்டர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. உடனே முத்துவேல் இருந்துட்டு, எனக்கு எதுவும் இல்லைம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் மனசளவில் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேம்மா அப்படி சொல்லிட்டு. என்னப்பா ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ராஜி, உன் வாழ்க்கையை நினச்சா எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது, உனக்கு கிடைச்சிருக்கு புருஷன் மாதிரி இந்த ஒரு உலகத்தில் யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், தன்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் ராஜி, அது மட்டும் எனக்கு போதும். என்ன ஒன்று, குமார் தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், சின்ன வயசுலேருந்தே பகன்னு சொல்லிட்டு பகையவே அவனுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால அவன் கொஞ்சம் வழி தடுமாறி நடந்துக்கிட்டு இருக்கான், அவனை நான் எப்படி திருத்துறதுன்னு தெரியல, பாவம் சக்திவேல், நான் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறான் அவன். அது மட்டும் இல்லாமல் குமாரோட வாழ்க்கையை நல்ல விதமாக சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜுக்கு கோவம் வருது, அப்பா இந்த குமார் பற்றி என்கிட்ட பேசவே பேசாதீங்கப்பா, இந்த குமார் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவனுக்காக நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கீங்க, சொந்த பெரியப்பான்னு சொல்லிட்டு கூட பார்க்காம கோபத்தில் அவன் உங்களை தள்ளி விட்டு உங்கள் தலையில் அடிபட்டு நீங்கள் இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த குமார் தான் காரணம். அப்போவுமே அவன் மேலே உங்களுக்கு கோபம் வரல பார்த்தீங்களாப்பா, அவன் மேலே அந்தளவுக்கு நீங்கள் பாசம் வச்சுருக்கீங்க, ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம குமார் உங்களை சாவடிக்க பார்த்துருக்கான்ப்பா, உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்திருந்தா நாங்கள் இதை எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இருந்திருப்போமா, நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜிமா, நீ அழுகாத, குமார் ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டான், என்னதான் அவன் கோவத்தில் பண்ணி இருந்தாலுமே அவன் என் தம்பி பையன், அவனும் எனக்கு பையன் மாதிரி தான், அதனால் அவனுக்கு எப்போவுமே நான் நல்லது மட்டும்தான் நினைப்பேன் ராஜி அப்படி சொல்கிறாங்க. உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்ப்பா அப்படி சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம மயில் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் இருந்துட்டு, ஹே மயில், இன்னைக்கு செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறியாடி, பணமெல்லாம் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு. உடனே மயில் இருந்துட்டு, பணம் இல்லைன்னா நீங்கள் என்ன கொடுக்கவா போறீங்க அப்படி சொல்லிட்டு. என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்குது, பின்ன என்னம்மா ஏதோ பணத்தை தூக்கி வாரி கொடுக்குற மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டில் ஒரு வேலை செய்யலைன்னா, ஒரு நாளைக்கு எங்கேயாவது எனக்கு வேலைக்கு போயிட்டு வந்து முடியல அப்படின்னாலுமே நீ எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிற, நான் எந்த வேலையும் செய்யலை அப்படின்னாலுமே நீ கோவப்படுற,
மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்காக நீ என்னம்மா வேலை செஞ்சு கொடுத்துருக்க? அது மட்டும் இல்லாமல் ₹1 ₹2 ஏதாவது நீ எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கியா? இல்லைல்ல. என் வாழ்க்கையில் எனக்குன்னு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லைம்மா. அப்படி இருக்கிறப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்குமே தனியாக தானே போக போகிறேன் அப்படி சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, மயில் நான் மட்டும் என்ன மயில் பண்ண முடியும்? இந்த குடும்பத்துக்காக நானும் ஓடா தேஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். டெய்லியும் நானும் வேலைக்கு போகிறேன்ல, வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் இருக்கிற வேலையும் பார்க்கணும், இந்த கடன்காரங்களுக்கு பதில் சொல்லணும், மாதம் மாதம் வட்டி கட்டணும், சாப்பாடு செய்யணும், சுடர் ஃபீஸ் கட்டணும், சுடருக்கு அடுத்து என்ன நல்லது செய்யலான்னு சொல்லிட்டு யோசிக்கணும். இப்படி எக்கச்சக்கமான பொறுப்பு என் தலைமையில் இருக்கு மயில். நான் என்ன பண்ண முடியும்? உன் வாழ்க்கையை உன்னால் ஒழுங்காக சரி செஞ்சு வாழ தெரியல, உன் வாழ்க்கையை உன்னால் தக்க வச்சுக்க முடியல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மயில் அப்படின்னு சொல்லிட்டு, போது நிறுத்துமா, பழைய புராணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காத. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என் குழந்தைய நான் பார்க்க போகிறேன், என் குழந்தை எப்படி வளர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன். தேவையில்லாததெல்லாம் பேசி என்னை கஷ்டப்படுத்திடாத, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம மயில் வந்து இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டோக்கன் போட்டுட்டு உட்காண்ட்ருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம கோமதியுமே முடிவு பண்ணியிருப்பாங்க, மயில் கூட நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம கோமதியுமே காலையிலே ரெடியாகி கிளம்புறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, என்ன கோமதி, நான் இன்னுமே கடைக்கு போகவில்லை, அதுக்குள்ளே நீங்கள் எங்கேயோ கிளம்ப போகிற? ஏங்க உங்களுக்கு என்ன சாப்பாடெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடைக்கு போட்டுட்டு போகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாத்தையுமே துவைச்சி அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு நீங்கள் கடைக்கு போகுங்க. அதான் வீட்டில் என்னெல்லாம் வேலை முடிக்க வேண்டியது இருக்கோ அந்த வேலை எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்கிறாங்க. சரி கோமதி, நீ முடிச்சுட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அதுவாங்க, கோவிலுக்கு போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோவிலுக்கா? இன்றைக்கி என்ன திடீர்னு கோவிலுக்கு? இங்கே பாருங்கள், எப்போ எனக்கு கோவிலுக்கு போகணும்னு தோணுதோ அப்போ போகிறேன், அதுக்கு எதுக்கு அங்கே இத்தனை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி கோமதி, போயிட்டு சீக்கிரமாக பத்திரமா வந்துடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் பத்திரமா வந்துடுவேன். சரி கோமதி, கூட யாரையாவது கூட்டிகிட்டு போகலாம்ல, ராஜி இல்லை அரசி யாராவது கூட்டிகிட்டு போக கோமதி அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, அவங்களுக்கே வேலை இருக்குங்க. அரசி படிக்கணும், ராஜிக்கு சின்னதாக ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா, அவங்களெல்லாம் எதுக்காக தொந்தரவு பண்ணிக்கிட்டு, நானே போயிட்டு வந்துடுறேங்க, பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு தானே அப்படி சொல்லிட்டு. உடனேங்க நம்ம கோமதியுமே அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. லேட் ஆகிடுச்சோ என்னன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வராங்க. ஸோ வந்ததுமே இங்கே நம்ம மயில் வந்து சேரில் உட்காண்ட்ருக்காங்க, மயிலையுமே பார்க்குறாங்க. ஸோ நம்ம வந்திருக்க விஷயம் மயிலுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு நின்னே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நர்ஸ் வந்து இப்போது நம்ம மயிலை கூப்பிடுறாங்க, டாக்டர் உள்ளே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம மயிலுமே உள்ளே போகிறாங்க. நம்ம கோமதியுமே மறைஞ்சிருந்தவங்க இங்கே வந்து டாக்டரோட அந்த ரூமில் வந்து மயில் உள்ளே போயிருக்காங்களே, அந்த ரூமுக்கு வெளியே நின்று எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம மயில் வந்து உட்காராங்க. என்ன மயில், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு இன்றைக்கி நிறைய டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்கேன் பண்ண போகிறோம், அந்த ஸ்கேனில் நீங்கள் உங்கள் குழந்தைய பார்க்க போகிறீங்க, உங்கள் கூட உங்கள் ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம மயிலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இல்லை மேடம், என் வீட்டுக்காரர் வரல அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, வேறு யாராவது உங்க கூட வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே திருன்னு முழிக்கிற டைம்லேயே நம்ம கோமதி சடான்னு கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு, நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேங்க நம்ம மயில் இருந்துட்டு, அத்தை நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே வந்துட்டேன் மயில், உன் கூட அதாவது நீ செக்கப் போகிறேன்னு தெரிஞ்சு தான் வந்தேன், நீ தனியாக செக்கப்கெல்லாம் வரலாமா மயில், மாசமாக இருக்க புள்ள மயங்கிதே வர வழியில் விழுந்தா என்ன பண்ணுறது, யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கணும்ல மயில், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. மயிலுக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. உடனே டாக்டர் இருந்துட்டு அவங்க கரெக்டாக சொன்னாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கூட யாராவது ஒருத்தவங்க இருக்கணும், வெளியே போனால் கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு தான் போகணும், ஏன்னா வயிற்றுக்குள்ளே ஒரு சின்ன சிசு குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த குழந்தையோட சேஃப்டியும் உங்களோட சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுக்கிறாங்க, எல்லா டெஸ்ட்டுமே நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம இது அனாமலை ஸ்கேன் பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்காக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஸ்கேன் பண்ணுறப்போ குழந்தை தெரியுது, அழகாக இருக்குது, ட்வின்ஸுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதாவது உங்களுக்கு ட்வின்ஸ் குழந்தை பிறக்க போகுது மயில். ஸ்கேனில் இத்தனை நாளாக சரியாக காட்டல, இந்த அனாமலை ஸ்கேனில் தான் எல்லாமே கரெக்டாக தெளிவாக காட்டுது, 2 குழந்தைங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க,
ரொம்பவே அழகாக தெரியுது பாருங்க. அங்கே பாருங்க கால் கையெல்லாம் இருக்குது, முகமெல்லாம் தெரியுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ நம்ம கோமதியும் மயிலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. கோமதிக்கும் அம்புட்டு சந்தோஷம், ஒத்த குழந்தைக்கு ரெட்டை குழந்தைய வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ குஷியாகிறாங்க. ஸோ உடனேங்க நம்ம மயில் இருந்துட்டு, அத்தை பார்த்தீங்களா அத்தை, 2 குழந்தை அழகாக தெரியுது பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்குமே அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. ஸோ கண் கலங்குறாங்க. மயில், ஆமாம் மயில், அம்புட்டு அழகாக இருக்காங்க 2 பேரும், இன்னும் இம்புட்டு அட்டகாசம் பண்ணுறாங்க, வயிற்றுக்குள்ளே வெளியில் வந்துச்சுங்கன்னா என்ன துடுப்பு பண்ணுங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு குஷியாக பேசுகிறாங்க இங்கே நம்ம கோமதி. அதுக்கப்புறம் ஸ்கேன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், என்ன மயில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல்? ஆமாம் டாக்டர், 2 குழந்தைய பார்த்தீங்கல்ல, எம்புட்டு அழகாக துடுப்பீங்களா, அவ்வளோ ஒரு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு. ஏன் டாக்டர் 3 மாதத்துலேயே இந்த விஷயத்த நீங்கள் எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே டாக்டர் இருந்துட்டு, ஒரு சிலவங்களுக்கு சரியாக ஸ்கேனில் தெரியறதில்லாமா, அண்ணாமலை பெரிய ஸ்கேன் பண்ணுறப்போ தான் குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்லை வேறு எதாவது இருந்தாலுமே அந்த அண்ணாமலை ஸ்கேனில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்படிதாம்மா உங்களுக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் கவலையே பட வேணாம், 2 குழந்தையுமே அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்காங்க. நீங்கள் டைமுக்கு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா மதிய நேரத்தில் தூங்கணும், தண்ணி நல்லா குடிக்கணுமா, அதே சமயம் நீங்கள் நல்லா வேலையுமே செய்யலாம். வேலை செஞ்சாலுமே குழந்தைங்களுமே நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, துருதுருன்னு இருப்பாங்க. எப்போவுமே எதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நினைக்கணும். சில புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், அதாவது ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் வந்து என்னெல்லாம் சாப்பிடணும், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத எல்லாத்தையுமே இங்கே நம்ம மயிலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோமதிக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் கோமதியும் நம்ம மயிலும் செக்கப் முடிச்சுட்டு இப்போ 2 பேரும் ஆட்டோவில் தான் ஏறி உட்கார்றாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, மயில் மனசுக்கு அம்புட்டு நிறைவாக இருக்குது மயில், ஒத்த குழந்தைக்கு பதிலாக ரெட்டை குழந்தையா பெற்று கொடுக்குற, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்க கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுக்குறாங்க, டிஸ்டியெல்லாம் கழிக்கிறாங்க. மயிலுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே கோமதிக்கு அப்போ தான் ஒரு விஷயம் வந்து மைண்டுக்கு வருது. கண்டிப்பாக சரவணனும் மயிலும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும். மனுஷங்கன்னா தப்பு செய்ய தான் செய்கிறாங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் தப்பை உணர்ந்து அவங்க நல்ல மனுஷங்களாக மாறிடுறாங்க இல்லையா? அதே சமயம் நம்ம அண்ணனுங்க கூட நம்ம கூட எப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க, எம்புட்டு பகை இருந்தது. இன்றைக்கி முத்து அண்ணன் நம்ம கூட அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போது எல்லாருமே ஒன்று மண்ணுமா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் மயில் செஞ்ச தப்பை எல்லாத்தையுமே நம்ம மன்னிச்சுட்டு சரவணனோட மனசை மாற்றி சரவணனையும் மயிலையும் ஒன்று சேர்த்து வைக்கணும். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் அந்த குழந்தைங்களும் நல்லா சந்தோஷமாக வாழ முடியும், அவங்களோட எதிர்காலமும் நல்லா இருக்கும். 2 குழந்தைங்களும் அழகாக தங்கம் மாதிரி இருக்குங்க. அந்த 2 குழந்தைங்களும் நல்லபடியாக இந்த பூமிக்கு வந்து குடும்பம் குட்டியோட மயிலும் சரவணனும் சந்தோஷமாக வாழணும். அந்த குழந்தைங்கள நம்ம தூக்கி நல்லா பாராட்டி சீராட்டி அதாவது வளர்த்து விடணும் அப்படின்னலாம் அவ்வளோ ஒரு கொள்ள ஆசைங்க நம்ம கோமதிக்கு. மனசுக்குள்ளே 1008 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. மொத்தத்தில் மயிலையும் சரவணனையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போது மயிலையுமே அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நம்ம கோமதி நேராக இங்கே நம்ம அஞ்சலி, அதாவது சரவணன் வந்து பேசி பழகிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ அஞ்சலி கோமதியோட அதாவது கோமதியை பார்த்ததுமே, வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் வீடை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நான் படாத அவஸ்தைப்பட்டுட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக ஆண்டி திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே காரணமாக தான்மா, உன்னை பார்த்து பேசணும், முக்கியமான விஷயம் பேசணும், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, அது வந்து எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியல, ஆனாலும் இது விஷயமா உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும், வேறு வழியே இல்லைம்மா. நீயும் என் பையனும் யாருக்கும் தெரியாமல் பேசி பழகிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது நட்பாவா இல்லை நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்கீங்களான்னு கூட எனக்கு தெரியல. என்ன மாதிரியான உறவில் நீங்கள் பழகிக்கிட்டு இருக்கீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம அஞ்சலி ஒரு மாதிரி ஒரு ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. இங்கே பாருமா, எதுவாக இருந்தாலும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நீ தயங்குறத பார்த்தா அப்போது நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் தான் இருக்கீங்க போல். ஏமா அஞ்சலி, நீயும் ஒரு பொண்ணு தானே, கொஞ்சமாவது சரவணனோட வாழ்க்கையை நினச்சி பார்க்கலாம்ல. உனக்கும் ஏற்கனவே கல்யாணம் நடந்து ஏதோ பிரச்சனையால் நீ உன் புருஷனை பிரிஞ்சு வந்துட்ட. ஆனால்
அதே மாதிரி தான் சரவணன் வாழ்க்கையிலையுமே நடந்துருச்சு. ஆனால் அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகலை. உனக்கு உன் புருஷங்கிட்ட இருந்து டிவோர்ஸ் கிடச்சிருச்சு. சரவணனுக்கும் மயிலுக்கும் இப்போ வரைக்கும் டிவோர்ஸ் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு குழந்த பிறக்க போகுது. அவங்களுக்கு குழந்த பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சுமே நீ சரவணன் கூட பேசி பழகிறது ரொம்ப தப்பு தானம்மா, கொஞ்சமாவது யோசிச்சு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து கேட்குறாங்க. அஞ்சலிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது வந்து இங்கே பாருமா, தயவு செஞ்சு உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன். மயில் வயிற்றுல 2 குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த 2 குழந்தைங்களும் சந்தோஷமாக வாழணும், அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது மயிலும் சரவணனும் ஒன்றா இருக்கணும். அப்போ தான் அந்த 2 குழந்தைங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். எங்கள் குடும்பத்தோட மூத்த வாரிசு அவங்க 2 குழந்தைங்களும். அந்த 2 குழந்தைங்களும் செல்வ செழிப்போட எந்த குறையும் இல்லாமல் அப்பா அம்மா கூட வாழணும்னு நான் நினைக்கிறேன். நீ நினச்ச அப்படின்னா சரவணனை விட்டு விலக முடியும். தயவு செஞ்சு சரவணனை விட்டு விலகி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே எங்கள் அஞ்சலியுமே சரிங்க ஆண்டி, நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனையோ டைம் நானுமே சரவணன்கிட்ட பேசியிருக்கேன். நீ என் வாழ்க்கையில் வரல அப்படின்னாலுமே கண்டிப்பாக நான் மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு தான் சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான். நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது ஆண்டி. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயத்த நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நான் சரவணன் கூட பேசுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் சரவணன் என்கிட்ட வந்து பேசினாலுமே எனக்கு வேறு இடத்துல நிச்சயம் பண்ணிட்டாங்க. இனிமேல் என் கூட பேசாத சரவணான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று நான் சொல்லி சமாளிச்சிடுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அஞ்சலி சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோமதியுமே கிளம்பி வந்துடுறாங்க. என்னதான் நம்ம அஞ்சலி கோமதி கிட்ட விலகிடுறேன்னு சொன்னாலுமே உள்ளுக்குள்ளே சின்னதாக ரொம்பவே வருத்தம் இருக்குது. ஏன்னா சரவணனும் அஞ்சலியும் காலேஜ் படிக்கிறப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் அவங்களால ஒன்று சேர முடியல. கடவுள் இன்னொரு வாய்ப்பு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க. சரவணன் கூட ஒன்று சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு முட்டுக்கட்டை வந்துருச்சு. அதனால் சின்ன வருத்தம். ஆனாலுமே சரவணனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அஞ்சலியுமே அவங்க மனசார நினைக்கிறாங்க. இப்போது நம்ம கோமதி வீட்டுக்கு போனதுமே பாண்டியன் கிட்ட சரவணன் கிட்ட வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேர்கிட்டுமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஷயம் என்னன்னு சொல்லாமல் பாண்டியன் இருந்துட்டு கோமதி எனக்கு தலையே வலிக்குது கோமதி, எதுக்காக நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்ற விஷயத்த எங்ககிட்ட சொன்ன அப்படின்னா நாங்களும் அம்பிட்டு சந்தோஷப்படுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை என் வாயால் எப்படிங்க சொல்லுவேன். ஏய் கோமதி, உன் வாயில் சொன்னால தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உனக்கு தெரிஞ்ச விஷயத்த உன் வாயில இருந்தால் சொல்ல முடியும் அப்படி சொல்லிட்டு சரிங்க கோச்சிக்காதீங்க நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு மயிலுக்கு 2 குழந்தை பிறக்க போகுதுங்க அப்படி சொல்லிட்டு இதை கேட்ட ஒட்டுமொத்த ஃபேமிலியே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதாவது ஷாக் ஆகுறாங்க. சரவணனுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. என்ன சொல்கிறோம்மா? ஆமாம் சரவணா, நாங்கள் இன்னைக்கு செக்கப் போயிருந்தோம். மயிலெல்லாம் என்னை கூப்பிடல, நானாக தான் போனேன். மயில் தனியாக போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி நான் போனேன். போய் பார்த்தா 2 குழந்தைங்களும் வயிற்றுக்குள்ளே இருந்துன்னு அதாவது அவ்வளோ பெரிய அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. 2மே துள்ளி குதிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்குங்க மயிலோட வயிற்றுல. எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தெரியுமா. டாக்டருமே அப்படி டாக்டர் சொன்னதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாண்டியனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோமதி நீ சொன்ன சந்தோஷமான விஷயம் உண்மையாகவே எனக்கு காதில் தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியனுமே சொல்கிறாங்க. ஸோ நம்ம சரவணனோட மனசுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. இருந்தாலும் மயிலை நம்ம மன்னிக்கவே கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ கோமதி இருந்துட்டு இங்கே பாரு சரவணா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேட்கணும். ஒன்று இல்லாமல் 2 குழந்தை உன்னை நம்பி வரப்போகுது. அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ தான் மனசு வைக்கணும். அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ தான் மனசு வைக்கணும். தயவு செஞ்சு நீ மயிலை மன்னிச்சு ஏற்றுக்கோப்பா அப்படி சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் அந்த அஞ்சலிக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்களுமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அஞ்சலிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. ஆமாம் சரவணா, எனக்கு நிச்சயம் முடிஞ்சிருச்சு. எனக்கு இப்போ வர முகூர்த்த நாள்லேயே கல்யாணம் நடக்க போகுது. நீ என்கிட்ட இனிமேல் பேச வேணாம், என்னை பார்க்க வர வேணாம், எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சரவணனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உடனே கோமதி இருந்துட்டு பாத்தியா சரவணா, யாரையுமே நம்பக்கூடாது. எல்லா மனுஷங்களும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் தப்பு செய்யறவங்க தான். ஏதோ மயில் விஷயத்தில் என்னென்னமோ நடந்துருச்சு, எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டு நம்ம
மயிலை ஏற்றுப்போம், மயில் வந்து இந்த குடும்பத்தில் இருக்கணும், இதுக்கப்புறம் அவன் எந்த தப்புமே பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த 2 குழந்தைங்களும் முத்து மாதிரி பிறந்து வந்து இந்த குடும்பத்தில், அதாவது வீட்டில் ஓடி ஆடி திரிஞ்சு விளையாடுறத நான் பார்க்கணும் சரவணா. தயவு செஞ்சு மயிலை போயிட்டு நீ அவகிட்ட பேசி அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணனுமே யோசிக்கிறாங்க. இப்போ பாண்டியனுமே ஆமாம் சரவணா, எனக்குமே கோமதி சொல்கிறது தான் கரெக்டாக தோணுது. தயவு செஞ்சு இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீ அந்த ஒரு விஷயத்த செய். கண்டிப்பாக கடவுள் இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தவிர மற்ற எதுவுமே கஷ்டத்தை கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம சரவணனுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாற ஆரம்பிக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே இந்த பாண்டியன் ஸ்டோரை எண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சுபன்னு சொல்லிட்டு முடிக்க போகிறாங்க. இப்போது நம்ம சரவணனுமே கண்டிப்பாக மயில் கூட ஒன்று சேர்ந்துருவாங்க. அதே சமயம் முத்துவேல், சக்திவேல், கோமதி குடும்பம்னு சொல்லிட்டு இப்படி எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.